5000 ஆண்டுகளுக்கு முன்பு. உலகின் மிகவும் நவீனமான நகரங்கள் எங்கு இருந்தன என்று உங்களுக்கு தெரியுமா? எகிப்தில் அல்ல, கிரீஸில் அல்ல, ரோமில் அல்ல, இந்தியாவில். சிந்துவெளி நாகரிகம் உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. மனித வரலாற்றின் மிக அற்புதமான அத்தியாயங்களில் ஒன்று. ஆனால் அதை பற்றி நாம் அறிந்திருப்பதில் 90% தவறு. இந்த நாகரிகம் எகிப்தின் பிரமிடுகளுக்கு முன்பே உருவானது. ரோமன் சாம்ராஜ்யத்திற்கு 3000 ஆண்டுகள் முன்பே. புத்தர் பிறப்பதற்கு 2500 ஆண்டுகள் முன்பே. கிரேக்க தத்துவம் உருவாவதற்கு முன்பே. சீனாவின் பெரிய சுவர் கட்டப்படுவதற்கு முன்பே. இதை யோசித்து பாருங்கள். நாம் பழமையான நாகரிகம் என்று நினைக்கும் பல விஷயங்கள் சிந்து வெளிக்கு பிற்பட்டவை. ஆனால் ஒரு நாள் திடீரென எல்லாம் மறைந்தது. ஒரு நகரம் இல்லை, 5 நகரங்கள் இல்லை, 10 நகரங்கள் இல்லை, 1500க்கும் மேற்பட்ட நகரங்கள் காணாமல் போயின. 5 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் மறைந்தார்கள். ஒரு முழு நாகரிகம் வரலாற்றிலிருந்து அகற்றப்பட்டது. யாருக்கும் தெரியாது. ஏன்? இது ஒரு சாதாரண மர்மம் அல்ல. இது மனித வரலாற்றின் மிகப்பெரிய புதிர்களில் ஒன்று. இன்றைய எபிசோடில் மறைந்த உலகின் மிகப்பெரிய மர்மத்தை நாம் ஆராயப் போகிறோம். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள்? எது இன்னும் மர்மமாக இருக்கிறது? மற்றும் இந்த தொலைந்த நாகரிகம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? நீங்கள் இந்த எபிசோட் முடிவில் உங்கள் சொந்த வரலாற்றைப் பற்றி வேறு விதமாக யோசிப்பீர்கள். ஏனென்றால் இந்த நாகரிகம் நம்முடையது. நாம் அவர்களின் சந்ததியினர். முதலில் இந்த நாகரிகம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்று பார்ப்போம். இது ஒரு ஆச்சரியமான கதை. 1921ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒரு ரயில்வே பாதை அமைக்கும் பணி நடந்து கொண்டிருந்தது. பஞ்சாப் பகுதியில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு வினோதமான விஷயத்தை கவனித்தார்கள். நிலத்திலிருந்து அழகான செங்கற்கள் வெளிவந்தன. மிகவும் சீரான அளவுகளில், மிகவும் சீரான வடிவங்களில், மிக நன்றாக சுடப்பட்ட செங்கற்கள். இது சாதாரண செங்கற்கள் அல்ல என்று அவர்கள் உணர்ந்தார்கள். ஆனால் முதலில் யாரும் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. தொழிலாளர்கள் இந்த செங்கற்களை ரயில்வே பாதைக்கு பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையான பொக்கிஷங்கள் ரயில்வே ஸ்லீப்பர்களுக்கு அடியில் புதைக்கப்பட்டன. சில ஆண்டுகள் கழித்து தொல்பொருள் வல்லுநர் ஜான் மார்ஷல் இங்கு வந்து ஆராய்ச்சி செய்தார். அவர் என்ன கண்டுபிடித்தார் என்பது உலகை அதிர்ச்சியடைய வைத்தது. அந்த இடம் ஹரப்பா என்று அழைக்கப்பட்டது. ஒரு முழு நகரம் மண்ணுக்குள் புதைந்திருந்தது. 5000 ஆண்டுகளாக யாருக்கும் தெரியாமல். சில மாதங்கள் கழித்து இன்னொரு நகரம் கண்டுபிடிக்கப்பட்டது. மொஹஞ்சதாரோ. சிந்தி மொழியில் இதன் அர்த்தம் இறந்தவர்களின் மேடு. இந்த பெயர் ஒரு எச்சரிக்கை போல இருந்தது. 2 நகரங்களும் ஒரே மாதிரியாக கட்டப்பட்டிருந்தன. ஒரே மாதிரியான தெருக்கள், ஒரே மாதிரியான வீடுகள், ஒரே மாதிரியான கழிவுநீர் அமைப்பு, ஒரே மாதிரியான செங்கல் அளவுகள். இதன் அர்த்தம் தெளிவாக இருந்தது. இவை தனித்தனி நகரங்கள் அல்ல, ஒரே நாகரிகத்தின் பகுதிகள், ஒரே கலாச்சாரத்தின் வெளிப்பாடுகள், ஒரே மக்களின் சாதனைகள். ஜான் மார்ஷல் இதை உலகத்திற்கு அறிவித்த போது வரலாற்று புத்தகங்கள் மீண்டும் எழுதப்பட வேண்டும் என்று எல்லோரும் உணர்ந்தார்கள். இப்போது சிந்துவெளி நாகரிகத்தின் மிகப்பெரிய ஆச்சரியத்தை பார்ப்போம். நகர திட்டமிடல். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் நகரங்களை எப்படி கட்டினார்கள் என்று கேட்டால் உங்களுக்கு நம்ப முடியாது. தெருக்கள் முழுமையாக சீராக இருந்தன. வடக்கிலிருந்து தெற்காக, கிழக்கிலிருந்து மேற்காக, ஒரு கிரிட் அமைப்பில், சரியான செங்கோணங்களில். இது நியூயார்க் நகரத்தில் இருப்பது போல. ஆனால் 5000 ஆண்டுகள் முன்பே. யோசித்து பாருங்கள். நியூயார்க் நகரம் கட்டப்பட்டது 19ஆம் நூற்றாண்டில். ஆனால் சிந்து வெளியில் இதே கிரிட் முறை 5000 ஆண்டுகள் முன்பே இருந்தது. மிக முக்கியமான தெருக்கள் 10 மீட்டர் அகலம் இருந்தன. சிறிய தெருக்கள் 5 மீட்டர், குறுக்கு சந்துகள் 2 மீட்டர். எல்லாம் திட்டமிடப்பட்டு கட்டப்பட்டது. ஒவ்வொரு வீடும் ஒரே மாதிரியான செங்கற்களால் கட்டப்பட்டது. செங்கற்களின் அளவு ஒரே மாதிரியாக இருந்தது. 4 அங்குலம் உயரம், 8 அங்குலம் அகலம், 16 அங்குலம் நீளம். ஹரப்பாவிலும் இதே அளவு, மொஹஞ்சதாரோவிலும் இதே அளவு, தோலவிராவிலும் இதே அளவு, லோத்தலிலும் இதே அளவு. 700 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும். இதன் அர்த்தம் என்ன? இவர்களுக்கு ஒரு நிலையான அளவீட்டு முறை இருந்தது. ஒரு நிலையான கட்டுமான விதி இருந்தது. ஒரு மத்திய ஆதிக்கம் இருந்தது.
ஆனால் மிக ஆச்சரியமான விஷயம் இதுவல்ல. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு தனி குளியலறை இருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கழிவுநீர் அமைப்பு இருந்தது. கழிவுநீர் வீட்டிலிருந்து தெருவிற்கு செல்லும். தெருவில் மூடப்பட்ட சாக்கடை இருக்கும். அந்த சாக்கடை நகரத்திற்கு வெளியே செல்லும். இதை யோசித்து பாருங்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இவர்களுக்கு நவீன கழிவுநீர் அமைப்பு இருந்தது. 19ஆம் நூற்றாண்டில் கூட லண்டன் நகரத்தில் இது இல்லை, பாரிஸில் இல்லை, ரோமில் இல்லை. ஐரோப்பா முழுவதிலும் மக்கள் கழிவுகளை சாலையில் வீசினார்கள். இதனால் கொள்ளை நோய்கள் பரவின. மில்லியன் கணக்கானவர்கள் இறந்தார்கள். ஆனால் சிந்து வெளியில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒவ்வொரு வீட்டிற்கும் தனி கழிப்பறை இருந்தது. ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் கிணறு இருந்தது. ஒவ்வொரு வீட்டிற்கும் சுத்தமான சூழல் இருந்தது. இது எப்படி சாத்தியம்? இந்த மக்கள் என்ன கற்றுக்கொண்டிருந்தார்கள்? எந்த மறைந்த அறிவு இவர்களிடம் இருந்தது? அதோடு மொஹஞ்சதாரோவில் ஒரு பெரிய பொது குளியல் தொட்டி இருந்தது. கிரேட் பாத் என்று அழைக்கப்படுகிறது. 12 மீட்டர் நீளம், 7 மீட்டர் அகலம், 2.4 மீட்டர் ஆழம். தண்ணீர் கசியாமல் இருக்க செங்கற்களுக்கு இடையே ஜிப்சம் சேர்க்கப்பட்டது. செங்கற்கள் தார் கொண்டு மூடப்பட்டன. இது நவீன கான்கிரீட் போல நீர்ப்புகாமல் இருந்தது. இது இன்றும் அப்படியே இருக்கிறது. 5000 ஆண்டுகள் கழித்தும் இன்றும் தண்ணீர் நிரப்பினால் அது கசியாது. நவீன பொறியியலாளர்கள் கூட இதை பார்த்து வியக்கிறார்கள். நாம் இன்று கட்டும் கட்டிடங்கள் 500 ஆண்டுகள் கூட நிற்காது. ஆனால் இந்த பொது குளியல் தொட்டி 5000 ஆண்டுகளாக நிற்கிறது. சாலைகள் கிரிட் வடிவில், கழிவுநீர் அமைப்பு, பொது குளியல் தொட்டிகள், அளவான செங்கற்கள், இவையெல்லாம் 5000 ஆண்டுகள் முன்பே இந்தியாவில். இது ஒரு நாகரிகம் அல்ல, இது ஒரு எதிர்கால நாகரிகம். அவர்கள் தங்கள் காலத்திற்கு மிகவும் முன்னேறியிருந்தார்கள். இப்போது நாம் ஒரு பெரிய மர்மத்திற்கு வருகிறோம். சிந்து வெளியெழுத்து. அவர்கள் ஒரு எழுத்து முறையை உருவாக்கினார்கள். 4000க்கும் மேற்பட்ட பொருட்களில் இந்த எழுத்துக்கள் காணப்படுகின்றன. மண் முத்திரைகள் மீது, பானைகள் மீது, ஆபரணங்கள் மீது, சுவர்களில் கூட. ஆனால் இங்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகின் சிறந்த மொழியியலாளர்கள் இந்த எழுத்தை படிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்கலைக்கழகங்களில் ஆய்வுகள் நடந்தன. கணினிகள் பயன்படுத்தினார்கள். செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தினார்கள். எகிப்திய ஹைரோகிளிப்ஸ் முறையில் முயற்சி செய்தார்கள். மாயன் எழுத்து முறையில் முயற்சி செய்தார்கள். ஆனால் இதுவரை யாராலும் இந்த எழுத்தை முற்றிலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? 400க்கும் மேற்பட்ட வெவ்வேறு குறியீடுகள் இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு முத்திரையிலும் சராசரியாக 5 குறியீடுகள் மட்டுமே. மிக நீண்ட எழுத்து என்பது 26 குறியீடுகள். மிகவும் குறுகிய எழுத்துக்கள். இது ஒரு மொழியா? ஒரு கணக்கியல் முறையா? ஒரு வணிக அடையாளமா? ஒரு மதக் குறியீடா? யாருக்கும் தெரியாது. சில ஆராய்ச்சியாளர்கள் இது திராவிட மொழியின் ஆரம்ப வடிவம் என்று நம்புகிறார்கள். தமிழின் மூதாதையர் மொழி. ஆனால் இது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. இது வரலாற்றின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று. ஒரு நாகரிகம் இருந்தது. அவர்கள் எழுதினார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பது நமக்கு தெரியாது. அவர்களின் கதைகள் நமக்கு தெரியாது. அவர்களின் பாடல்கள் நமக்கு தெரியாது. அவர்களின் சட்டங்கள் நமக்கு தெரியாது. அவர்களின் கனவுகள் நமக்கு தெரியாது. எல்லாம் மௌனத்தில் மறைந்தன. இப்போது அவர்களின் வணிகத்தை பார்ப்போம். சிந்துவெளி மக்கள் வெறும் ஒரு பகுதியில் வசிக்கவில்லை. அவர்கள் உலகம் முழுவதும் வணிகம் செய்தார்கள். ஒரு பெரிய வணிக நெட்வொர்க்கை அமைத்தார்கள். மெசோபொடாமியாவில் சிந்து வெளி முத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில். அதாவது இவர்கள் இந்த நீண்ட தூரம் பயணித்தார்கள். வணிகத்தை மேற்கொண்டார்கள். ஓமனில் இவர்களின் பாத்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆப்கானிஸ்தானிலிருந்து அவர்கள் லாபிஸ் லசூலி கல்லை இறக்குமதி செய்தார்கள். அந்த நீலக்கல் இவர்களுக்கு மிகவும் விலையுயர்ந்ததாக இருந்தது. குஜராத்திலிருந்து அவர்கள் முத்துக்களை ஏற்றுமதி செய்தார்கள். தென்னிந்தியாவிலிருந்து தங்கம் வந்தது. இவர்களின் கப்பல் தொழில் மிகவும் மேம்பட்டிருந்தது. லோத்தல் என்ற இடத்தில் உலகின் மிக பழமையான டாக்யார்ட் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கப்பல்கள் வந்து போக ஒரு செயற்கை துறைமுகம். 4500 ஆண்டுகள் முன்பே. இந்த துறைமுகம் 200 மீட்டர் நீளம், 35 மீட்டர் அகலம். கப்பல்கள் உள்ளே வருவதற்கும் வெளியே செல்வதற்கும் சரியான அளவுகள். கடல் மட்டம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. நவீன துறைமுக பொறியியலாளர்கள் கூட இதை பார்த்து வியக்கிறார்கள்.
இவர்களின் கலை மற்றும் கைவினைப் பொருட்களும் ஆச்சரியமாக இருந்தன. வெண்கல சிற்பங்கள், களிமண் பொம்மைகள், தங்க ஆபரணங்கள், மாணிக்க கற்கள். ஒரு பெண் சிலை டான்சிங் கேர்ள் என்று அழைக்கப்படுகிறது. வெண்கலத்தால் செய்யப்பட்ட இந்த சிலை 10.5 சென்டிமீட்டர் உயரம் மட்டுமே. ஆனால் அதன் கலை அற்புதமானது. ஒரு இளம் பெண் நம்பிக்கையுடன் நிற்கிறாள். அவளது கை இடுப்பில், அவளது முகத்தில் ஒரு சிறு புன்னகை. இந்த சிலை இன்றும் டெல்லி அருங்காட்சியகத்தில் இருக்கிறது. 4500 ஆண்டுகள் பழமையானது. நம்முடைய முன்னோர்கள் இதை உருவாக்கினார்கள். ஆனால் ஒரு விஷயம் சிந்துவெளி நாகரிகத்தை மற்ற பழமையான நாகரிகங்களிலிருந்து வேறுபடுத்துகிறது. அவர்கள் ஆயுதங்களை அதிகம் கொண்டிருக்கவில்லை. பெரிய அரண்மனைகள் இல்லை, பெரிய சமாதிகள் இல்லை, ராஜாக்களின் உருவங்கள் இல்லை, யுத்த சித்திரங்கள் இல்லை. இது எவ்வளவு அசாதாரணமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எகிப்தில் ஃபாரோக்களின் பிரமிடுகள் இருந்தன. மெசோபொடாமியாவில் பெரிய ஜிக்குராட்கள் இருந்தன. சீனாவில் பேரரசர்களின் அரண்மனைகள் இருந்தன. ரோமில் ஜூலியஸ் சீசரின் சிலைகள் இருந்தன. ஆனால் சிந்துவெளியில் எல்லா மக்களும் ஒரே மாதிரியான வீடுகளில் வாழ்ந்தார்கள். பெரிய வீடுகள் இல்லை, சிறிய குடிசைகள் இல்லை, எல்லாம் சராசரி அளவு. இது ஒரு சமத்துவ சமூகமா? ராஜாக்கள் இல்லாத ஒரு நாகரிகமா? அல்லது இவர்களின் ஆட்சி முறை வேறுபட்டதா? இதுவும் ஒரு மர்மம். சில ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள் இது உலகின் முதல் ஜனநாயக சமூகமாக இருந்திருக்கலாம். மக்கள் தங்களை தாங்களே ஆட்சி செய்திருக்கலாம். ஆனால் நமக்கு உறுதியாக தெரியாது. இப்போது மிகப்பெரிய மர்மத்திற்கு வருகிறோம். இந்த நாகரிகம் எப்படி மறைந்தது? 5 மில்லியன் மக்கள், 1500 நகரங்கள், 700 ஆண்டுகள் வளர்ச்சி, அனைத்தும் திடீரென மறைந்தன. இது எப்படி சாத்தியம்? ஒரு முழு நாகரிகம் ஒரே இரவில் காணாமல் போக முடியாது. ஆனால் நூற்றாண்டுகளில் அது நடந்தது. 100 ஆண்டுகளாக ஆராய்ச்சியாளர்கள் இந்த கேள்விக்கு பதில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பல கோட்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. முதல் கோட்பாடு, ஆரிய படையெடுப்பு. ஆரியர்கள் வடக்கிலிருந்து வந்து இந்த நகரங்களை அழித்தார்கள் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் நம்பினார்கள். இந்த கோட்பாடு 20ஆம் நூற்றாண்டில் மிகவும் பிரபலமாக இருந்தது. பள்ளி புத்தகங்களில் இது கற்பிக்கப்பட்டது. ஆனால் இந்த கோட்பாடு இப்போது கைவிடப்பட்டுள்ளது. ஏன்? படையெடுப்பின் ஆதாரங்கள் இல்லை, வெகுஜன படுகொலையின் சான்றுகள் இல்லை, போர் ஆயுதங்கள் இல்லை, எரிந்த நகரங்கள் இல்லை, நாகரிகம் போரில் அழியவில்லை, வேறேதோ நடந்தது. இரண்டாவது கோட்பாடு, காலநிலை மாற்றம். இது தற்போது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடு. சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் மிகப்பெரிய காலநிலை மாற்றம் ஏற்பட்டது. மழை பருவம் மாறியது, மான்சூன் பலவீனமானது, சரஸ்வதி நதி வறண்டது, வேளாண்மை சரிந்தது. சரஸ்வதி நதி பெரிய நதியாக இருந்தது. சிந்து நதியை விட பெரியது என்று சில ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள். இந்த நதி தீரத்தில் பல நகரங்கள் இருந்தன. நதி வறண்டபோது நகரங்கள் காலியாயின. 5 மில்லியன் மக்கள் வாழ ஒரு நாகரிகத்திற்கு உணவு தேவை, தண்ணீர் தேவை. காலநிலை மாறிய போது இவை இரண்டும் காணாமல் போயின. மக்கள் கிழக்கு நோக்கி நகர ஆரம்பித்தார்கள், கங்கை சமவெளியை நோக்கி. அங்கு இன்னும் நீர் இருந்தது, அங்கு இன்னும் வேளாண்மை சாத்தியமாக இருந்தது. நகரங்கள் காலியானது, கட்டிடங்கள் சிதைந்தன, மண் அவற்றை விழுங்கியது, காற்றுப்புழுதியை கொண்டு வந்தது. 40 தலைமுறைகளுக்குள் இந்த நகரங்கள் மறந்து போயின. ஆனால் சிந்துவெளி நாகரிகம் முழுமையாக மறையவில்லை. இவர்களின் DNA இன்றைய இந்தியர்களில் இருக்கிறது. நவீன மரபியல் ஆராய்ச்சிகள் இதை நிரூபித்தன. நாம் அவர்களின் நேரடி சந்ததியினர். தென்னிந்திய மொழிகளின் வேர்கள் சிந்து வெளி எழுத்தில் இருக்கலாம் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள். தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இந்த திராவிட மொழிகள் சிந்து வெளிமொழியோடு தொடர்புடையதாக இருக்கலாம். இதோ ஆச்சரியமான விஷயம். நாம் இன்று பயன்படுத்தும் சில பழக்கவழக்கங்கள் 5000 ஆண்டுகள் முன்பு சிந்துவெளியில் தோன்றியிருக்கலாம். ஆபரண பாணிகள், சமையல் முறைகள், கட்டிடக்கலை கூறுகள், சில சொற்கள் கூட. நாம் ஒரு நீண்ட சங்கிலியின் பகுதி. நம் முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்பே நம்முடைய கதையை எழுத ஆரம்பித்தார்கள். சுருக்கமாகச் சொல்வோம். இன்று நாம் கற்ற 6 முக்கியமான உண்மைகள். 1. சிந்துவெளி நாகரிகம் உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. எகிப்தின் பிரமிடுகளுக்கு முன்பே உருவானது. 2.
இவர்கள் உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்களை கட்டினார்கள். நவீன கழிவுநீர் அமைப்பு, கிரிட் சாலைகள், பொது குளியல் தொட்டிகள். 3. இவர்களின் எழுத்து முறை இன்றும் புரியவில்லை. வரலாற்றின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று. 4. இவர்கள் சமத்துவ சமூகமாக வாழ்ந்திருக்கலாம். ராஜாக்கள் இல்லாமல், ஆயுதங்கள் இல்லாமல். 5. காலநிலை மாற்றம் இந்த நாகரிகத்தை அழித்திருக்கலாம். 6. இவர்களின் DNA இன்றும் இந்தியர்களில் இருக்கிறது. நாம் அவர்களின் சந்ததியினர். சிந்துவெளி நாகரிகம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருகிறது. எவ்வளவு மேம்பட்ட நாகரிகமும் காலநிலையின் மாற்றத்தை எதிர்த்து நிற்க முடியாது. இன்று நாம் அதே சவாலை எதிர்கொள்கிறோம். உலகம் வெப்பமாகிறது. கடல்கள் உயர்கின்றன. பனிப்பாறைகள் உருகுகின்றன. நாம் என்ன கற்றுக்கொள்வோம்? நம் முன்னோர்கள் விட்டுச் சென்ற பாடங்களை நாம் கேட்போமா? அல்லது அவர்களைப் போலவே நாமும் மறைவோமா? இது ஒரு கேள்வி. ஆனால் பதில் நம் கையில் இருக்கிறது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். ஒவ்வொரு வாரமும் தெரியாத உண்மைகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அடுத்த எபிசோடில் உங்கள் மூளையில் ஒரு ரசாயனத்தை பற்றி பேசப்போகிறோம். இது உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறது. உங்கள் சந்தோஷம் உங்கள் மன அழுத்தம் உங்கள் அடிமைத்தனம். ஏன் நீங்கள் போனை தொடர்ந்து பார்க்கிறீர்கள்? ஏன் நீங்கள் சர்க்கரை சாப்பிட விரும்புகிறீர்கள்? ஏன் சில விஷயங்கள் உங்களுக்கு அடிமையாக்குகின்றன? எல்லாம் இந்த ஒரு ரசாயனத்தால். டோபமின். இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. வரலாற்று ஆய்வுகள் தொடர்ந்து புதுப்பிக்கப்படுகின்றன. மிக சமீபத்திய ஆதாரங்களுக்கு தகுதி வாய்ந்த தொல்பொருள் வல்லுநர்களை அணுகவும்.